லாக்டவுனுக்கு முன்னாடியே சும்மா இருந்தவங்க நான். ஸோ லாக்டவுனில் சொல்ல வேணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆப்பை பற்றி தெரிய வந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா நாடல் வெப் கிளப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ட்ரேடிங் ஆப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு 6 மந்த்துக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுமே வந்துருக்குது அண்ட் ஆப்புமே வந்துருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இது வந்து ஒரு கலர் ட்ரேடிங் ஆப். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் 100 rupees பண்ணிட்டு நீங்கள் பெட் பண்ணுறது வந்து 10 rupees கூட வந்து பெட் பண்ணலாம். நீங்கள் பெட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களை பொறுத்தா வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் டெய்லி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டெலிகிராம் குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே நான் வந்து சொல்லுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடல் வெப் கிளப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்க அமௌண்ட் தான் வந்து இது. ஸோ நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்ப்பீங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து அப்படியே வந்து வித்ட்ராயல் வந்து பண்ணிட்டோம். ரீசார்ஜ் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்குது, வித்ட்ராயல் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ட்ரேடிங்கில் இருக்க ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த கலர் ட்ரேடிங் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். அவங்க டெய்லி என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். நாடல் வெப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன், அவங்களோட வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். ஸோ லாகின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஈஸியாக வந்துருக்குது. வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ பிளாகர் எம்கேஆர். எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் இந்த தமிழில் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அன்பாக்சிங் வீடியோ மட்டும் கிடையாது, ஒரு ரிவ்யூமே நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சொன்னீங்க ஏஜ் ஹெல்மெட் எத்தனை தடவை ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஏஜ் ஹெல்மெட்டில் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக நான் வந்து விட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், டப்பா காமிச்சது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டப்பா. ஸோ 4 ஏஜிவி ஹெல்மெட் வந்து வந்துருக்குது. ஸோ 4 ஹெல்மெட்டையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து அப்புறமாட்டு தான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பிளாக் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் வந்து அமைக்கணும். க்ளோஸ்அப்பில் வரணும். சாரி, இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் ரைட், ஏதோ ஒரு டைமிங்காக வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 K1 வந்து இருக்குது, 1 K3 வந்து இருக்குது. இது ஒரு காஸ்ட்லியான பெட்டி தான். சரி ரைட்டு, நான் வந்து டைம் லாப்ஸில் போகிறேன், நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லேப்ஸில் போட்டு வச்சனால டாப் 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 அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 4 ஹெல்மெட், அதாவது 3 K1 1 K3 வந்து இருக்குது. வேறு லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னடா ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 3 கஸ்டமர் வந்துட்டாங்க, அப்படியே அவங்கள அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஏஜிவி K1 and K3 ஹெல்மெட்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம நார்மல் செட்டப்க்கு வந்து திருப்பி வந்துட்டோம். நம்ம வந்து ஏஜிவி K1 and K3 பற்றி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அப்போ ஏன்டா இன்னொரு வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் வியூஸ் கவுண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. அதனால நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறனால நான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏஜிவி K1 மாடல் வந்து இருக்குது அண்ட் 1 K3 மாடல் வந்து இருக்குது. K1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ரோடு ஹெல்மெட்டு. ஸோ K3னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு பெஸ்ட்டான ஹெல்மெட் ஏஜிவியில். இப்போ K1ஓட K3 மாடல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிவியில் இருந்து எம்ஆர்பி ப்ரைஸ் எல்லாமே 2000-3000 rupees வந்து ஒரு மாடல் பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிவி வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லா ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இருக்க 3 ஏஜிவி K1லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ஹெல்மெட்டை வச்சு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து நான் இந்த ஹெல்மெட்டை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிவி K1 சொல்லினோனா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் லைட்டாக தப்பான்னு சொல்லியிருப்பேன், கரெக்டாக என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர் வெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் வெண்ட், சின்னில் எப்போவுமே ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஓப்பன் பண்ணுறதுக்காக சுவிட்ச் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின் கர்டைன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும், பட் ஓப்பன் ஆன கேமராவில் வந்து ஃபோக்கஸ் ஆச்சான்னு சொல்லி தெரியலையா. ஃப்ரண்ட்டில் இருக்க ஏர் வெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ளே தான் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் அப்படி மேலே வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக்குக்காக தான். நிறைய பேர் வந்து காற்று வைசருக்குள்ளே வரணும்னு சொல்லி இவ்வளோ ஓப்பன் பண்ணி ஓட்டுவாங்க, இல்லை ஃபுல்லாகவே வந்து சில பேர் வந்து வைசர் ஓப்பன் பண்ணி ஓட்டுவாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது. ஏன்னா ஏர் வந்து நிறைய அடிக்கிறதுனால நிறைய டஸ்டஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போயிட்டு ரைடே வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த 1 mm ரைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஏஜிவியில். அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஜிபி ஹெல்மெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர் வெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஏஜிவி ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து
பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அப்ரூவ்ட் ஹெல்மெட் தான். அப்போ ஏரோடைனமிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்பில் ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்லெட்டுமே வந்து இருக்குது. ஹீட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கடுத்து இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 கிராம்ஸுக்கு மேலே வந்து இருக்குது. அதுக்கடுத்து உள்ள இருக்க குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கம்ஃபர்டபுளான குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென் கர்டைன், சென் கார்டு எதனாலுமே வந்து சொல்லிக்கலாம். லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீரிங் லாக் இருந்தால் தான் ட்ராக்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டீரிங் லாக் வெரி வெரி யூஸ்ஃபுல்லான, என்ன சொல்ல, சேஃப்டியான டீரிங் லாக். அதான் என்ன யூஸ்ஃபுல் வாயில போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சேஃப்டியான டீரிங் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AGV K1 ஃப்ளேமம் இந்த மாடல் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் VR46 டிசைன் வச்சு அந்த இது பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு VR46 அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் 46 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. பிளாக் அண்ட் நியானில் கொடுத்துருக்கனால நீங்கள் நேரில் பார்க்கும்போது வேற லெவலில் வந்து இருக்கும். ஸோ கேமராவில் வந்து அவ்வளோவா ஜட்ஜ் பண்ணாது கேமரா. ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். எல்லா ஹெல்மெட்ஸுக்கும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் வைசரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்லாக் ரெடி வைசர் தான் எல்லா K1 ஹெல்மெட்ஸுமே வந்து நம்ம வேணா ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ பின்லாக் ரெடி வைசர் தான். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் VR46 கிராஃபிக்ஸ் ஹெல்மெட். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும். ஸோ VR46 கிராஃபிக்ஸ் வச்சு எனக்கு வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு AGV ஹெல்மெட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AGV ஹெல்மெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிள். சைஸஸ்னு சொன்னோன்னு தான் இன்னொன்று வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சைஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஷேப்பில் சைஸு. ஸோ இப்போ நம்ம AGV K3யோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். AGV K3 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரர்ஸ்க்காகவே மேட் பண்ண ஹெல்மெட் தான் AGV K3. இதில் அப்படி என்னது ப்ரோ இருக்குன்னு கேட்பீங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000 வந்து வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 25,000 ப்ளஸ் வந்து வரும். இதில் ஏர் வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் அதே மாதிரி 3 ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்புறம் MotoGP ஹெல்மெட்ஸில் தானே 3 ஏர் வென்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ MotoGP ஹெல்மெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3வது ஏர் வென்ட் வந்து வரும். ஸோ இந்த K3ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வந்து ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இந்த 1 மில்லிமீட்டர் ரைஸ் ஆகும் வைசர் எல்லாமே அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. டூரிங் பர்பஸ் அவங்க ஸ்பாய்லர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்து குஷனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கம்ஃபர்டபுளான குஷனிங் டூரர்ஸ்க்காகவே மேட் பண்ணியிருக்காங்க. நீங்களே வந்து பார்த்துக்கோங்களேன். ஸோ இதில் லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோம், அப்போ ப்ரோ குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, டீரிங்கே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ டூரர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் தான் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து பின்லாக் ரெடி வைசர் தான். ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து நம்ம தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபாக் கோட்டிங்குமே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அது ஒரு 2000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அதை காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போவே இந்த ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து இந்த ஹெல்மெட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. டூரிங் ஹெல்மெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூரர்ஸ் வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைசரை கண்டிப்பாக தூக்கி தான் ப்ரோ விடணும். நீங்கள் தானே ப்ரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வைசர் தூக்கி விட்டால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால தான் AGV அந்த 1 மில்லிமீட்டர் ரைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் வைசர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வைசரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா, நம்ம டபுள் வைசரை ஃப்ரண்ட்டில் இறக்கி விட்டோம்னா நம்ம கிளாஸ், அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே வந்து எந்த விதமான தூசியுமே வந்து போகாது. டபுள் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டின்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா VR46 பேஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. பின்னாடி 2 கேட் வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து இருக்குது. இது கேட்டா மீனா என்னமோ ஒன்று. அவ்வளோதான். இந்த வீடியோவில் AGV K1 அண்ட் K3ல இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருப்பேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை, அதாவது என்னோட நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க. நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. AGV K1 அண்ட் K3 பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் K1 வந்து டூரிங் நல்லா இருக்குமா, இல்லை K3 டூரிங் நல்லா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது நம்ம கடை A1 பேஜில். ஷாப்போட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இந்த சைடில் போட்டு விடுறேன். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. Thank you. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புது சேனலுக்கு.
டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக நாடல் வெப் கிளப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், கலர் ட்ரேடிங் பண்ணுங்கள், வின் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ கைஸ்.